கடவுளே, என் தங்கச்சி ரோகிணி யாருக்கு என்ன பாவம் பண்ணா? நான் என்ன பாவம் பண்ணேன்? என் அப்பா, என் குடும்பம், என் பொண்டாட்டி எல்லாரும் என்ன பாவம் பண்ணாங்க? எதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு அவமானம்? எதுக்கு எங்க எல்லாரையும் இப்படி தண்டிக்கிற? கதரை வச்சு இப்படி வேடிக்கை பார்க்குற? நீ அந்த அயோக்கிய பையன் கௌதம் ஏதாவது பண்ணுவ, அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுப்பேன்னு பார்த்தா நீ மேலே மேலே எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? என் தங்கச்சியோட வாழ்க்கையை நினைச்சு எங்க அப்பா சாகர நிலைமைக்கு போயிட்டு வந்துட்டாரு. என் குடும்பமே பரித வச்சு கலங்கி போய் நிக்குது. ஆனா மாப்பிள்ளை என் தங்கச்சியை நம்பாம, என்ன புரிஞ்சுக்காம, கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாரு. என் குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிரும் போல இருக்கு. இதெல்லாம் நீ சந்தோஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேல? பாரு, நல்லா பாரு. இந்த பிரச்சனையால என் தங்கச்சிக்கோ என் அப்பாவுக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் யாருன்னு காட்டுவேன். உன்னெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன். நம்பிட்டு இருக்க மாட்டேன். பார்த்துக்கோ. பார்த்துக்க. அண்ணா, ஆட்டோ நிறுத்துங்க. இவன் என்ன குடிச்சிட்டு இங்க விழுந்து கிடக்குறான்? இப்ப என்ன பண்றது? நான் எப்படி உன்னை வாழ வைப்பேன்? இதுதான் இவனை மடக்கிறதுக்கு சரியான சான்ஸ். இத மிஸ் பண்ணவே கூடாது. பிரபு, பிரபு, ஏங்க எந்திரிங்க, எந்திரிங்க, வாங்க, எந்திரிங்க, வாங்க. என் தங்கச்சியை நான் எப்படி வாழ வைப்பேன்? போலாம் அண்ணா. இந்தாங்கண்ணா, வாங்க. பார்த்து. நான் என் அப்பாவோட உயிரை காப்பாற்றணும். வாங்க, வாங்க. என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றணும். இங்க உள்ள வாங்க. நான் வரல. ஐயோ பிரபு, வாங்க உள்ள போலாம். பிரபு, நான் என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆகும் நினைச்சு கூட பார்க்கல. சரி வாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அயோக்கிய பையன் ராஸ்கல் கௌதம் தான் காரணம். சரி. என்ன மனுஷரு ரோகிணி. என்னடி தென்மொழி, இவர் ஏன் இப்படி இருக்காரு? என்ன ஆச்சு? ஐயோ, பார்த்தா தெரியலையா? ஃபுல் போதை. குடிச்சிட்டு மட்டையாகி ரோட்ல விழுந்து கிடந்தாரு. நான் ஆட்டோல வரும்போது பார்த்தேன். சரி, நான் ஆட்டோல ஏத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி சரி, உள்ள கூட்டிட்டு வா. வாங்க, உள்ள போய் படுத்துக்கோங்க. என்ன மனுஷரு ரோகிணி. நான் வாழ்க்கைய சரி பண்ணுவேன். மாப்பிள்ளை அப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன அவர் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாரு. என்ன தேனு, ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்? ஏதாவது தெரிஞ்சுதா? இவனோட தங்கச்சி வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதை நினைச்சு வேதனைப்பட்டு நல்லா குடிச்சிருக்கான்.
குடி நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு சொல்வாங்க. ஆனா இவனோட இந்த குடி நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது.